தளபதி விஜய் அவர்கள் இந்த ஆண்டு துவக்கத்திலேயே அவருடைய கட்சி பெயரான தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்ற பெயரை அறிவித்தது மட்டும் இல்லாம அந்த லெட்டர்லேயே இன்னொரு அதிர்ச்சியான சம்பவத்தை மென்ஷன் பண்ணியிருந்தார். அதாவது தான் கமிட் ஆகியுள்ள படங்களை முடித்த கையோடு இனிமேல் நான் படங்களில் நடிக்க மாட்டேன், முழு நேர அரசியல்ல ஈடுபட போவதாக அறிவித்திருந்தார். 2026 சட்டமன்ற தேர்தலில் நான் கண்டிப்பாக போட்டியிடுவேன் அப்படின்றத அந்த லெட்டர்ல மென்ஷன் பண்ணியிருந்தாரு. என்னதான் தளபதி விஜய் அவர்கள் சிஎம் ஆக போவதை நினைத்து ரசிகர்கள் சந்தோஷப்பட்டாலுமே இன்னொரு பக்கம் கொஞ்சம் கவலையிலுமே இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் தற்போது நடிச்சுட்டு இருக்க தளபதி 69வது திரைப்படம் தான் அவருடைய திரைப்படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் தற்போது வந்துள்ள செய்தி தளபதி ரசிகர்களுக்கு ரொம்பவே உற்சாகத்தை கொடுத்திருக்கு. அதாவது தளபதி விஜயுடைய கடைசி படம் தளபதி 69வது கிடையாதாம், தளபதி 70 அப்படின்னுமே சொல்லப்படுது. இந்த படத்தை நம்ம சங்கர் அவர்கள் இயக்க இருக்காராம். இந்த படம் முழுக்கவே அரசியல் சம்பந்தப்பட்ட படம் அப்படின்றதுனால இந்த படத்துல தளபதி விஜய் அவர்கள் நடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. மேலும் இந்த படம் ஒரு ஷார்ட் டைம்ல எடுக்கக்கூடிய படம் அப்படின்றதுனால தளபதியுடைய கணக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சங்கர் சார், விஜய் சார் பொலிட்டிக்கல் மூவி அப்படின்னும் பொழுது இது முதல்வன் 2ஆக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஆனால் இதற்கான விடையை நம்ம இயக்குனர் சங்கர் அவர்கள் தான் சொல்லணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.